பிரைஸ் த லார்ட். இந்த உலகத்திலே நான் ஏன் பிறந்தேன் என்று யோசிக்கிறீர்களா? ஆதியாகமம் 1-2 அதிகாரத்திலே தேவன் ஆதியிலே படைத்த காரியங்களை குறித்து மட்டும் பேசவில்லை. தேவன் நமக்காக, நமது வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் கூட இந்த நேரத்திலே வெளிப்படுத்துகிறார். முதலாவது, தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு படைத்தார். தேவன் வானம், பூமி, மரங்கள், செடிகள், விலங்குகள் எல்லாவற்றையும் ஒழுங்காக படைத்தார். எதுவும் தற்செயலாக உருவாகவில்லை. அதுபோல நமது வாழ்க்கையும் தற்செயலானது அல்ல. நமது வாழ்க்கைக்கும் நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். இரண்டாவது, நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 1:27 தேவன் தமது சாயலில் மனிதனை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த உலகம் நம்ம எப்படி பார்த்தாலும் தேவன் நம்மை விலை உயர்ந்தவர்களாக பார்க்கிறார். மூன்றாவது, தேவன் படைத்த அனைத்தும் மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம் 1:31 தேவன் தாம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. பாவம் இந்த உலகத்திலே வந்தாலும், தீமைகள் ஏற்பட்டாலும், பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தேவனுடைய முதல் திட்டம் நன்மையானதே. அதுபோல நமது வாழ்க்கையிலே சிதறி போயிருக்கிற காரியங்களை எல்லாம் மீண்டும் கட்ட முடிகிற தேவன், மீண்டும் சிறந்ததாய் மாற்றக்கூடிய வல்லவர், அழகாய் மாற்றக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். எனவே நமது வாழ்க்கை என்பது ஒரு விபத்து அல்ல. தேவனால் திட்டமிடப்பட்டு அன்போடு ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் மற்றவர்களைப் போல வாழ முயற்சிக்காமல் தேவன் அழைப்பை தேடி அவரோடு நடப்போம். இந்த உண்மையை நினைவில் வைத்துக் கொள்வோம். நாம் தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல, தேவன் திட்டத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். ஆமென். Be blessed in Jesus Christ.